Hi friends, எனக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். என்னால் கொஞ்சம் பேர் இருக்கனால நல்லா வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். இப்போ மறுபடியும் ஃப்ரீ ஆகிட்டோம். இப்போது அடிக்கடி அவங்க வந்து மார்க் லிஸ்ட் கேட்டிருந்தாங்க, அதாவது மார்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் இத்தனை மிஸ்டேக் விட்டுருந்தா எவ்வளோ மார்க் வரும், நான் இத்தனை மிஸ்டேக் விட்டால் பாஸ் ஆகிடுவேனா, அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்க அப்படின்னா சீனியருக்கு செகண்ட் பேப்பருக்கு லெட்டர் இருக்கும் இல்லையா, அந்த லெட்டர் மார்க்குக்குரிய ஒரு ரெடி ரெக்னர் தான் இது. எத்தனை மிஸ்டேக் விட்டுருந்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இப்போ ஒரு 10 மிஸ்டேக் விட்டுறதீங்க அப்படின்னா அதில் 25 மார்க் வரையும் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்லாம் நம்ம வந்து பேப்பர் வேல்யூஷன் போகும்போது செகண்ட் பேப்பர் ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் ஒரு மிஸ்டேக்குக்கு 2 மார்க் அப்படின்ற மாதிரி தான் மைனஸ் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் இப்போ வந்து அவங்களே ஒரு மார்க் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து சீனியருக்குரியது. சீனியருக்கு லெட்டர் 40 மார்க் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் 60 மார்க். 40 மார்க்கில் எத்தனை மிஸ்டேக் வந்துருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ மார்க் நமக்கு வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மிஸ்டேக்குக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 அதாவது 1.5 மார்க் குறைக்க சொல்லி இந்த தடவை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இது யாருக்கும் தேவைப்படாதுன்னு நினச்சி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். இப்போ எல்லாரும் கேட்டதுனால நான் மறுபடியும் போட்டிருக்கேன். ஸோ சீனியருக்கு 1.5 லெவலில் குறைச்சிருக்காங்க. இது லெட்டருக்கு இந்த பேப்பருக்கு பின்னாடி இருக்க பேஜில் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய மார்க் லிஸ்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக மார்க்கு, மறுபடியும் இது மிஸ்டேக்கு, இது மார்க்கு. 40 மிஸ்டேக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க 0. நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 மிஸ்டேக்குள்ளே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 10 மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் 45 மார்க்கு. ஸோ நமக்கு 45 ரெண்டையும் கூட்டினா வந்தால் கூட போதும். லெட்டரையும் ஸ்டேட்மெண்ட்லேயும் வரக்கூடிய மார்க்கை கூட்டினா நமக்கு 45 வந்தாலே போதும், நம்ம பாஸ் லிஸ்ட்டில் வந்துடலாம். இருந்தாலும் லெட்டருக்காக இருந்தாலும் 1.5 அதாவது 1.5 மார்க் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டேக்குக்கு ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது சீனியர் செகண்ட் பேப்பருக்கு. இப்போ நம்ம வைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் கிரேட் ஃபஸ்ட் பேப்பருக்கு எந்த மாதிரி வேல்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதில் தெரியும். இது ஃபஸ்ட் பேப்பர் மார்க்கு. நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் மார்க்ஸ் டு பி அவார்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இது எல்லாமே மார்க்கு. ஸோ எத்தனை மிஸ்டேக் இருந்தால் நம்ம எவ்வளோ மார்க் அப்படின்றத இதுலேயே பார்த்துக்கலாம். கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க நம்மளுடைய சேனலில், 43 மிஸ்டேக் எடுத்தால் நான் பாஸ் ஆகிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஃபெயில் லிஸ்ட்டில் தான் வருவீங்க. ஏன் அப்படின்னா செகண்ட் பேப்பரில் எப்படி நம்ம 45 எடுக்கணும், அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட் பேப்பர்லேயும் 45 தான் எடுக்கணும். 45ன்றது மிஸ்டேக் கிடையாது, மார்க். ஜூனியரை பொறுத்தவரையும் 30 மிஸ்டேக் விடலாம். 30 மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க் 46. இந்த 46 மார்க் தான் பாஸ் மார்க்கு. நம்ம செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகலாம். இது 1.10 வேல்யூ பண்ணும்போதெல்லாம் எப்படி பண்ணுவோம்னா ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் அப்படின்றத ரெடியூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1.8 தான் ஜூனியருக்கு ஃபஸ்ட் பேப்பருக்கு குறைச்சிருக்காங்க. அதனால் 30 மிஸ்டேக் வரையும் நம்ம விட்டால் கூட நம்ம செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் சீனியர் பேப்பருக்கு எந்த மாதிரி மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றத இன்னொரு ரெடி ரெக்டரில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சீனியருக்கு அப்படிங்கிறது 1.25 மார்க் தான் குறைப்பாங்க, 1.25 மார்க் தான் குறைப்பாங்க. நம்ம வந்து ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூஷனில் வந்து நம்ம வேல்யூ பண்ணுவோம் பேப்பரை குறைச்சி. சீனியருக்கு ஃபஸ்ட் பேப்பர் அப்படின்றது இதுதான். நம்பர் ஆஃப் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க, மார்க்கையும் பார்த்துக்கோங்க. மார்க் வந்து ஒரு மிஸ்டேக்குக்கு 1.25 மார்க் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா மார்க் போட்டிருப்பாங்க. நம்ம இதில் பாஸ் ஆகணும் அப்படின்னா 45 எடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ 45 எடுக்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை மிஸ்டேக் விட்டால் பாஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 45 அப்படின்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள். 44 மிஸ்டேக் விட்டால் கூட சீனியரில் நம்ம 45 மார்க் எடுத்து பாஸ் ஆகிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சீனியர் செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா அது எப்போதும் போல தான் ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் ரெடியூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நார்மலாகவே போயிடுச்சு. ஸோ அந்த ரெடி ரெக்னர் மட்டும் என்கிட்ட இல்லை, இப்போ இது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எவ்வளோ மார்க் குறைச்சிருக்காங்க அப்படின்றது உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். எதுக்கெல்லாம் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ரொம்ப சேஞ்சஸாக இருந்துச்சு இந்த தடவை பேப்பர். அதனால் அடுத்த எக்ஸாம் போகிறவங்க எல்லாருமே எதுக்கு எந்தெந்த மாதிரி எவ்வளோ மார்க் குறைக்க சொல்கிறாங்க, எதெல்லாம் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போங்க. தமிழ்லாம் நிறைய விஷயம் சேஞ்சஸ் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.